Hello guys, welcome to our channel. நான் தான் உங்கள் கோகுல். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெயின் vlog தான் எடுக்க போகிறோம். உங்களால் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல நான் இன்றைக்கி ட்ரெயின் vlog எடுக்க போகிறேன்னு. ஆமாம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கோம். அரக்கோணத்துலேருந்து நம்ம இன்றைக்கி குடியாத்தம் போக போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. 2 மணி கேப்பில் இங்கேருந்து குடியாத்தத்துக்கு போகிற ட்ரெயின்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12609 சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் ஜங்ஷன் போகிற மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரிசர்வ்லாம் பண்ணிட்டோம். தட்கலில் தான் புக் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி அதுவும் செகண்ட் சிட்டிங்கில் தான் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி என்னோடய ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ என்னால் கவர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பிடுவோம். ஆல்ரெடி ட்ரெயின் பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டி கிட்ட வந்துருச்சு. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, உங்கள் சப்போர்ட் வச்சு தான் இருக்குது. கோட்ரஸ்லேருந்து கிளம்பிடலாம் வாங்க. அரக்கோணம் கோட்ரஸ்லேருந்து அங்கே இருக்கான், யார் கூடயோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இது 2 கொடுத்துருக்காரு. பாய் ஏஞ்சல். வைசாக் போனேன்னு நல்லா மறந்துடக்கூடாது. பாய் அங்கிள், பாய் மாமா. கோட்ரஸ்க்கு வெளில போகலாம். ஒரு ஆட்டோ கச்சா நல்லாயிருக்கும். அது இப்போ திருவள்ளூர் வரைக்கும் வந்துச்சு. எப்படி குடிக்க போகிறோமோ ஆட்டோவில் ஏறோடனே காட்டுறேன். பக்காவத்தில் பாய்ண்ணா. பாய் மறந்துடாதீங்க. பாய்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன். 12th பப்ளிக்கில் 406 கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு அண்ணன். பாய்ண்ணா. மாஸ் பை. ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கலாம். அரக்கோணம் ஸ்டேஷனில் போய் மீட் பண்ணலாம். கைஸ், ஃபைனலி ஆஃப்டர் 20 minutes அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு தான் வரோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போகலாம். இருக்கும் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தான் வெஸ்ட்டு கோஸ்ட்டு ஒரு இன்னும் 2 ட்ரெயின், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின். வெஸ்ட் கோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் இன்னும் 2 ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கப்புறம் தான் நம்ம அரக்கோணம் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்தாச்சு. நம்மளோட கோச்சு 10th கோச்சு. இப்போ தான் 18th வருது. நல்லா முன்னாடி போனோம். இன்னும் 2 minutes வெஸ்ட் கோஸ்ட் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெஸ்ட் கோஸ்ட்டும் வரப்போகுது. ஓகே, அது வரமா நான் கேப்சர் பண்ணுறேன். காய்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ட்ரெயின் நம்பர் 43821 சென்னை ரீச் திருத்தணி லோக்கல் will arrive shortly on platform number 4. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 4-3 இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் தான் 1 சென்னை ரீச் திருத்தணி லோக்கல் நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து வாப் 4 புல் பண்ணிட்டு வருது. गाड़ी संख्या 4382 चेन्नई बीच तिरुतनी West Coast on platform 21 Chennai Beach Tirutani local will arrive shortly on platform number 4. நம்மளுக்கு நான் நினச்சா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பயங்கர க்ரௌடாக இருக்கு. நம்மளுது இல்லம்மா, வெஸ்ட் கோஸ்ட். இதில் தான் ஏற முடியாமல் மங்களூர் போஸ். வெஸ்ட் கோஸ்ட் பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண்
0673 அரக்கோணம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் மெமு எக்ஸ்பிரஸ் வழி ஷோலிங் ரோட் வாலாஜா ரோட் காட்பாடி 14 மணி 50 நிமிடங்களுக்கு நடைமேடை 6 இருந்து புறப்படும். ஜோலார்பேட்டை தான் गाड़ी संख्या 0673 பின்னாடி போகுது. அரக்கோணம் वेल्लोर कंटोनमेंट मेमू एक्सप्रेस मार्ग से चलकर शॉलिंग रोड वालाजा रोड काटपाड़ी प्लेटफॉर्म नंबर 6 से 14:50 मिनट पर रवाना होगी. Your attention please. Train number 06735 Arakonam वेल्लोर कंटोनमेंट मेमू एक्सप्रेस via Shawling Road, Walaja Road, Katpadi will leave from platform number 6 hour 6. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 0673 அரக்கோணம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் மெமு அரக்கோணம் வந்துச்சுமா அது ஷாலிங் ரோட் வாலாஜா ரோட் காட்பாடி 14 மணி மாத்தலாம் மாட்டாங்க. நிமிடங்களுக்கு நடைமேடை மும்பை எக்ஸ்பிரஸ் வந்துட்டாங்க. அந்த சைடு புறப்படும். பாருங்க. नेक्स्ट नंबर ट्रेन दो गाड़ी संख्या 0635 அரக்கோணம் वेल्लोर कंटोनमेंट मेमू एक्सप्रेस मार्ग से चलकर शॉलिंग रोड वालाजा रोड काटपाड़ी प्लेटफॉर्म नंबर 6 से 14:50 मिनट पर रवाना होगी. ट्रेन नंबर 0673 அரக்கோணம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் நம்மளுக்கு D5 தான் கைஸ் போச்சு. via Shawling Road Walaja Road Katpadi 26 seat number 2 seat number 6 seat number 2 seat number 6 D5 ல நேத்து தான் தட்கல்ல புக் பண்ணோம். என்னடா இதே சக்கலே போட்டுக்கிறியா? 3 நிமிஷமா நிக்குது பரவாயில்லையா? எடுத்துட்டாங்க அவ்வளோதான். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். யாத்ரிகர் कृपया ध्यान दें गाड़ी संख्या மும்பை எக்ஸ்பிரஸ் 5 நிமிஷம் நின்னுச்சு. அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. तिरुतनी लोकल प्लेटफॉर्म नंबर 4 पर थोड़ी ही देर में आएगी. Your attention please. नेक्स्ट नंबर ट्रेन தான் 4381 Chennai Tirutani local will arrive shortly on platform number 4. பாவம் நானே அம்மாவை மட்டும் தான் போகிறேன். அப்பா வந்து ஆஃபீஸில் நைட் டியூட்டி இருக்கனால அவரால் வர முடியல. சென்னை திருத்தணி லோக்கல் நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें गाड़ी संख्या 4381 चेन्नई तिरुतनी लोकल प्लेटफॉर्म नंबर 4 पर थोड़ी ही देर में आएगी. Your attention please. Train number 438 கோயம்புத்தூர் வழியாக போவோம். கோயம்புத்தூர் கோழிக்கோடு திருத்தணி local Train fan இல்ல. நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் தான். குடியாத்தம் வரைக்கும் நைஸாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஏசி 3 ஈரோட்டில் க்ரௌடாக இருக்கும். நம்ம ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 9 சென்னை சென்ட்ரல் மைசூரு எக்ஸ்பிரஸ் நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें काटपाड़ी जोलारपेटे मार्ग से चलकर गाइस நான் ட்ரெயினுக்குள்ளே போனோடனே நான் வரேன். நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல. 26 சீட் நம்பர் இருமா கூலாக இருமா. அதில் ட்ரெயின் எத்தாச்சு. பாய்ப்பா. அப்பாவுக்கு பாய் சொல்லிக்கிறேன். அரக்கோணத்தில் டிபார்ட் ஆயாச்சு ட்ரெயின். மாதிரி வைக்காத பயம் மாதிரிடா. ஃபோன் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி தான் அரக்கோணத்தில் டிபார்ட் ஆயாச்சு. ட்ரெயின் உள்ளே வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தது. நம்ம ட்ரெயினோட நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர். ஆன்போர்ட் பேண்ட்ரி சர்வீஸ் கூட இருக்குது.
இந்த ட்ரெயின் 1:35 சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 10:50 மைசூர் ஜங்ஷனில் போய் ரீச் பண்ணோம். கரெக்டாக A to Z பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 9 hours 50 minutes guys. நான் இந்த ட்ரெயினில் ஆல்ரெடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் மோஸ்ட்டாக க்ரௌடாக தான் போவோம். இன்றைக்கி ஏதோ வீக் டேஸ் இல்லைனால க்ரௌட் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கோ, அதுக்கப்புறம் ஒரு SLRD கோச், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 4 அன்ரிசர்வ் கோச், அதுக்கப்புறம் C1 C2ன்ற 2 AC சேர் கார் கோச், அதுக்கப்புறம் டிலேருந்து D3 வரைக்கும் செகண்ட் சீட்டிங் கோச், அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரி கார் இருக்குது, அதுக்கப்புறம் D4லேருந்து D11 வரைக்கும் செகண்ட் சீட்டிங் கோச் இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா 2 அன்ரிசர்வ் கோச், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்குது. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தா D5ல 26 ஆன்லைனில் நேற்று தான் கற்கல்ல தான் புக் பண்ணோம். அதனால் ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட அப்கமிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர். ஒரு சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட லிங்க் பார்த்தீங்கன்னா WAP 7 கிருஷ்ணராஜபுரம் கைஸ். என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஷோலிங்கரில் வெயிட் பண்ணலாம். நல்லா இருக்கு. Children, baby, 3D madam, magic slide ka. Drawing variyala sir, pada variyala ka. Kondagalike gift kodala, magic slide. Sholingar almost reach item. 3D slide. Magic slide madam. Drawing variyala, pada variyala madam. Perfect. Kondagalike gift kodala, magic slide. Perfect. Drawing variyala, pada variyala, kondagalike gift kodala, magic waterproof. Perfect. Perfect. Magic sir. Perfect. Perfect. Children, baby, 3D slide sir. நம்ம ட்ரெயினோட தேர்ட் ஹால்ட்டான ஷோலிங்கர் நம்ம ரீச் பண்ணுறோம். Magic slide. Drawing variyala, pada variyala, kondagalike gift kodala sir. Thanni pattala edha sir, waterproof. நம்ம ட்ரெயின் 9 minutes அப்ராக்சிமேட்டாக 10 minutes டிலேவோட ஷோலிங்கர் ரீச் ஆகுது. நம்மளோட ட்ரெயினோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வாலாஜா ரோட். காய்ஸ், இப்போ நான் ஏரில் காமிச்சதை பார்த்துருப்பீங்க. டீட்டர் வந்து டிக்கெட் செக் பண்ணிருந்தாரு. டிக்கெட் செக்கிங்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. சரி, மெயின்டெனன்ஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணார். அதனால க்ளீனிங் வாய்ஸு, அதுக்கப்புறம் டிக்கெட் செக்கிங் வாய்ஸ் இந்த ட்ரெயின்
வண்டி ஸ்லோ பண்ணோம். வாலாஜா ரோட் ரீச் ஆகும். வந்துச்சு அவ்வளோதான். வாலாஜா ரோட் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெயின் ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் வாலாஜா ரோட் ரீச் பண்ணிச்சு guys. இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா முக்குட்ராயபுரம். guys, இந்த ட்ரெயினில் இருக்க சீட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். இந்த இதில் மட்டும் யாரோ உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணலாம். ஃப்ளிப் பண்ணுற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுச் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாட்டில் வச்சுக்கலாம், நான் இங்கேயும் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. காலை நிம்மதியாக வச்சுன்னு போகலாம், மேலேயும் தூக்கலாம் கீழேயும் தூக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 சீட்டுக்கு ஒரு 100 VAC சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணிட்டேன். காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வந்து குடியாத்தம் வரைக்கும் செகண்ட் சிட்டிங்கில் தட்கலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா 90 rupees சார்ஜ் பண்ணாங்க தட்கலில். அதே நார்மலாக பார்த்தீங்கன்னா 75 rupees. தட்கலுக்கும் நார்மலுக்கும் பார்த்தீங்கன்னா 15 rupees தான் வித்தியாசம். அரக்கோணம் குடியாத்தம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 210 rupees வந்துச்சு. என்ன ப்ரோ, சாரி என்ன தம்பி, ரெண்டுத்துக்குமே சேர்த்தா 2 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 90 into 2 போட்டால் 180 தானே வரும்னு கேட்டீங்க. நாங்கள் ஆப்பில் புக் பண்ணதுனால 30 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் நீங்கள் சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, செகண்ட் சீட்டிங்கில் பார்த்தோன்னா 190 rupees. அதுவே ஏசி சேர் காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 685 rupees. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தட்கல் இல்லை. அதுவே நீங்கள் தட்கலில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெயினில் செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா 210 rupees. ஏசி சேர் கார் பார்த்தீங்கன்னா 865 rupees. ஒரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்போது கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கிறது LHB ரேக்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ICF ரேக்ஸோடு ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா LHB ரேக்ஸோடு ஓடுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்குன்னு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங். இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் ட்ரெயின் என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து KSR பெங்களூர் சிட்டி போகக்கூடிய
லால்பாக் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ரெயினோட ரெட் ஷேரிங் ட்ரெயின். ரெண்டுமே ஒரே வழியாக தான் போவோம். ஏன்னா லால்பாக் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட ஸ்டாப் ஆகும். இது பெங்களூர் வழியாக போயிட்டு மைசூர் வரைக்கும் போவோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எந்த ரூட் வழியாக நம்ம ட்ரெயின் 12609 சென்னை சென்ட்ரல் மைசூர் ஜங்ஷன் போகிற மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா சென்னை, பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், ஷோலிங்கர், வாலாஜா ரோட், முக்குட்ராயபுரம், அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன், அதுக்கப்புறம் குடியாத்தம், குடியாத்தம்க்கு அப்புறம் ஆம்பூருக்கு அப்புறம் ஆணியம்பாடிக்கு அப்புறம் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் மாலூருக்கு அப்புறம் குப்பம்க்கு அப்புறம் பங்கார்பேட், கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட், பெங்களூர் சிட்டி வழியாக மாண்டியா போயிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் ஜங்ஷன் போவோம். கரெக்டாக இந்த ட்ரெயின் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 9 hours 15 minutes 1:35 என்ஜாய் சென்னை சென்டரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து டிபார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மைசூரில் 10:50 ரீச் ஆவாங்க. பட் இப்போது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய டிலேலாம் இல்லை, இது நார்மலாக நடக்கிறது தான். இந்த ட்ரெயினோட ரேட் ஷேரிங் கணக்கு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் 4:50க்கு மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு லால்பாகா தான் வரும். காலையில் 6:25க்கு பெங்களூர் சிட்டிலேருந்து லால்பாக் எடுத்து 12:15க்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு லால்பாக் எக்ஸ்பிரஸாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 hour கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1:35 சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்து இப்போ நம்ம போகிற மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக 10:55 மைசூர் போய் சேரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 4:50க்கு மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு 2:30க்கு மைசூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக வரும். அதுக்கப்புறம் 2:30லேருந்து ஒரு 1 hour பிரேக், அப்புறம் 3:30லேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து 9:15 வரைக்கும் போகிற லால்பாக் எக்ஸ்பிரஸாக போவோம். அதான் இந்த ட்ரெயினோட ரேட் ஷேரிங் கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மைசூருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ட்ரெயின் வருது. இந்த 6 ட்ரெயினில் 4th ஃபாஸ்டஸ்ட், அதாவது சீக்கிரமாக ரீச் ஆகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்தே பாரத், செகண்ட் பார்த்தீங்கன்னா மைசூர் சதாப்தி, தேர்டு பார்த்தீங்கன்னா மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்புற காவேரி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் 6th பார்த்தீங்கன்னா தர்பார்னாலேருந்து மைசூர் வரும். அது எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதனால தான் அது 6th place. நம்மளோட மைசூர் போகிறதுக்கு 4th ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் ட்ரெயினாக நம்மளோட மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அதுதான் முக்குட்ராயபுரமும் ரீச் பண்ணியாச்சு. முக்குட்ராயபுரம் ரீச் ஆயாச்சு. நம்ம ட்ரெயின் முக்குட்ராயபுரம் பார்த்தீங்கன்னா 12 minutes லேட்டாக தான் கைஸ் வந்துருக்குது. வந்தே பாரத் நம்மள முக்குட்ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தே பாரத் நான் ஓவர்டேக் பண்ணிச்சு, அதனால தான் வண்டி 5 நிமிஷமாக இங்கே நின்றுட்டு இருக்குது. ஓகே, நம்ம ட்ரெயினோட நெக்ஸ்ட் ஆஃபீஷியல் பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன். முக்குட்ராயபுரத்துலேருந்து வண்டி எத்தாச்சு நீண்ட நேரம் பிறகு. எங்க பெங்களூரா? குடியாத்தம். ரொம்ப நேரம் 7 மணி தான் போகிறாங்க.
நாளைக்கு ட்ரெயினில் போயிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெயில் இருக்கும். ஆயிஸ் ட்ரெயின் கூட இந்த வெயில் செம்மையாக அடிக்குது. மூஞ்ச பாருங்க, செம்மையாக அடிக்குது. நீங்கள் என்ன மாதிரி சம்மரில் வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஏசியில் புக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால தான் நான் ஏசி புக் பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நான் ஏசி ப்ளஸ் எங்ககிட்ட காசு இல்லாதனால தான் ரொம்ப காசு இல்லாதனால தான் நாங்கள் நான் ஏசியில் புக் பண்ணோம். அது காசு இருக்குன்னா நீங்கள் ஏசிலேயே புக் பண்ணிக்கோங்க. சத்தியமாக வெயில் தாங்கல, நம்ம இதுன்னே சொல்லணும். ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறோம். இந்த ட்ரெயினில் இருக்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் தான் நம்மள மாதிரி இறங்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு குடியாத்தத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். அதுக்காக மட்டும் இல்லை, என் அம்மா ஒரு ஃப்ரெண்டும் சரி இன்வைட் பண்ணிடுறாங்க திருவிழாக்காக. நான் தான் போகிறோம். இந்த ட்ரெயினில் இருக்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் குடியாத்தத்தில் தான் போகிறோம். ட்ரெயின் சதறின்னு இருக்குது, செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இது போனால் கன்ஃபார்மாக மைசூர் போகிறதுக்குள்ள டிலே கிளியர் பண்ணிடுவாங்க. குடியாத்தத்துக்கு ஆன் டைமில் போகிறோமா டிலேயில் போகிறோமான்னு நெக்ஸ்ட் நாளைக்கு மைசூர் அதுக்கு எத்தனை மணிக்கு போட்டுருவாங்க. ஸ்லோவாக போகிறதுனால கொஞ்சம் நல்லா விலை நீட்டிட்டேன். ஒரு வாக் 4 அரக்கோணம் இருக்குது. வாக் 4 அரக்கோணம் தான். லோக்கல் ட்ரெயின்லாம் நிறுத்தி வச்சுருவாங்க. நடுவில் ஸ்ட்ராங்காக பிரேக் போடுறாங்க.
காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிலேயோட ரீச் பண்ணியிருக்கோம். சொல்கிறேன் எவ்வளோ நேரம் டிலேன்னு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் இங்கே தான் வரா மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் தான் குடியாத்தத்தில் திருவிழான்னோடனே குடியாத்தம் வரைக்கும் புக் பண்ணிட்டோம். Yeah, reached Kalpadi. ரோடு பாருங்க, காட்பாடியில் இறங்குது. காய்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலேவோட காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் குடியாத்தம், நம்மளோட லாஸ்ட் ஸ்டால். நம்ம அங்கே இறங்கிடுவோம். ஓகே, ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் இருக்க பாத்ரூம் தான். அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஒரு கோணி போயிருக்கு வாஷ் பேஷன். வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது, இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது. ஆனால் அங்கே யாரும் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, பட் நாட் பேட். இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3 தரலாம், நோ ப்ராப்ளம். ஃப்ளஷ் பண்ணால் தண்ணிலாம் வருது, ஃப்ளஷ் பண்ணால் இது பண்ணாலும் தண்ணிலாம் வருது. நார்த் சைட் போகிற ட்ரெயின் ஆட்டும் நோ ப்ராப்ளம். கைஸ், இப்போ அப்கமிங் கால் பார்த்தீங்கன்னா குடியாத்தம். அங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்துடும். Lateri. பயங்கரமாக விழுது.
పేరు పేరు నీ పేరు என்ன చెప్పు చెప్పు నీ పేరేమి పేరన్నా చెప్పు. గుడ్ నేమ్ ప్లీజ్ సమోసా యువర్ గుడ్ నేమ్ வேணுமா பிபி போய் பாப்பா இல்ல பாய் பாய். இன்னும் முடிவு வாங்கல நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதி மொட்டையா கியூட் பாய். அச்சு நோட்டிட்டு இருக்கா போல மைசூர் சரி ஆப்லோட் பண்ணிட்டு இருக்காரு டிரைவர். அவ்வளோதான் மக்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குடியாத்தத்தில் போய் குடியாத்தம் ரீச் ஆக போகிறோம். ஒரு ஷார்ட் ஜேர்னியாக எங்களால் கேப்சர் பண்ணி ట్రైన్ దిగి ఇచ్చాను ట్రైన్ దిగి మన ఆటోలో పోయేప్పుడు పప్ప వస్తుంది పప్ప అనిపిస్తుంది பாய் பாய். பிபி பிபி உன் வீட்டுக்கு வந்து சேரும். போங்க சார் போங்க. மாட்டிட்டோமா எல்லாம் எடுத்துக்கினியா? இதோ 2 எடுக்கும் வரப்போது முடியாது. இந்த சைடு இந்த சைடு தான் கரெக்டாக தான் நின்றுருக்கேன். அவ்வளோதான் வந்துச்சு குடியாதம். Laps on Rayapuram in chance. Oi.
குடியாத்தம். லேட்டாக தான் வந்துருக்குது. எவ்வளோ நேரம் லேட்டுன்னு சொல்கிறேன். இறங்கிட்டோம். LHB குடியாத்தம் தாமா. ஆமாம், டவுட் இல்லை. போர்டு எஸ் கைஸ். சாரி மாஸ். லேட்டாக தான் வந்துருக்குது. சூப்பர், ஒரு நல்ல ஜேர்னி. இருமா கொஞ்ச நேரம் இருமா. பேப்ஸ் ஆன் ராயபுரம் ஆன் சார்ஜ். அதனால காட்ட முடியல. ஐம் சாரி. ஏன்னா அப்போது அரக்கோணத்தில் ஏறுற போது பயங்கரம் ஜாம் பேக்டாக இருந்ததுனால காட்ட முடியல. திருப்பி சென்னைக்கு போதா? மைசூருக்கு தான் போகுது தெரியும். பிரேக் சரி அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. ஹார்ன் வச்சிட்டாங்கப்பா. பாய் பாய். இறங்கி போயின்னு இருக்கா, நீ தான் நின்று நேரு. இருமா, மெயின் ஷாட். ஏதோ ஓவர் டேக்கிங்காக நிற்குது போல இருக்குது. ரொம்ப நேரமாக நிற்குது. எடுத்துட்டாங்க. வரோம், எது முன்னாடி நடந்து வரோம். சிக்னல் போட்டாங்க. முன்னாடி போகணுமா? அவள் தான் எடுத்துட்டாச்சு நம்மளோட. ஓய் பாய் 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 தாத்தா. பெங்களூர் போனேன்னு பிபி கிடைக்கும். பாய். வா, ஆனால் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. இப்போது குடியாத்தம் வந்தால் எனக்கு காலி ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. பை பை மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தாம்பூர் போகல அடுத்த வருஷம். காது குத்தல் விசாக்கு. வேப்ஸான்றாயபுரம் பன்றி சோறு சரியான க்ரௌடுப்பா. பாய். காய்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துக்கு ஒரு 25 மினிட்ஸ் லேட்டோட தான் வந்தது. பட் நோ ப்ராப்ளம். சரியான கூட்டம் இன்றைக்கி இறங்கியிருக்குது. நிறைய பேர் குடியாத்தத்தில் இறங்கிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் டுமாரோஸ் திருவிழா இருக்கிறதுனால. ஓகே, நீங்கள் சென்னை டு மைசூரோ இல்லை நடுவில் எங்கேயாவது போனோன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னே சொல்லலாம். பட் என்ன ஆனால் கொஞ்சம் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் ரிசர்வேஷனில் ஏறி கொஞ்சம் கலாட்டா பண்ணுறாங்க. இன்றைக்கே பக்கத்து கோச்சில் ஒரு பெரிய ஃபைட் வந்தது. நீங்கள் ரிசர்வேஷனில் நிம்மதியாக போகணும், நீங்கள் ட்ரெயினில் நிம்மதியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா மைசூருக்கோ இல்லை நடுவில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா இது 5க்கு நான் 4.5 தருவேன். ஒரு பெஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் நானே ஆல்ரெடி நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். இது ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம். வரும்போது எப்படியோ நல்லா வந்துட்டோம். திருப்பி ரிட்டன் போகும்போது தான் ஒரு பூகம்பம் ட்ரெயின்லேயே போகிறோம். அது என்ன ட்ரெயின்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். உங்களோட விடை பெறுவது உங்களது கோகுல்.